ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்போவுமே பூஜா விலாகை நிறைய ஷேர் பண்ணிக்குவேன். ஸோ கார்த்திகை மாதம்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா இந்த மாதத்தில் எல்லா கடவுளுக்கும் எல்லா கோயிலையும் பூஜை நிறைய நடைபெற சொல்லுவாங்க. இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம எந்த விரதம் இருந்தால் எந்த வேண்டுதல் வச்சாலும் நிறைவேறும். ஸோ அதே போல் தான் மார்கழியும். அது தேவர்களுக்கு உகந்த மாதம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் நம்ம வீடு தேடி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திர பெண்களுக்கு அவ்வளோ பவர்ஃபுல். அவங்க தான் முருகனை வளர்த்தவங்க. ஸோ அந்த நட்சத்திரத்துக்குரிய நமக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் தொடர்பு இருக்கு இல்லையா? ஸோ நம்மளுடைய வேண்டுதல் ரொம்ப பழிக்கும்னு சொல்லுவாங்க. கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணதை ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் தகவல் சொல்லியிருக்கேன். நம்ம பூஜை பண்ணுறதுன்றது நமக்கு மட்டும் ப்ரொடெக்டிவாக இருக்காது, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் அது ஒரு ப்ரொடெக்டிவாக இருக்கும். ஸோ வீட்டை எப்பவுமே ஒரு குட் வைப்ஸாக பாசிட்டிவாக வச்சுக்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பூஜை நாட்கள்லாம் காலையிலேருந்து வேலை எனக்கு நிறைய இருக்கும். நான் ஒன்றுமே செஞ்சு தனியாக செய்யணுன்னும் போது பூஜை பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி பொட்டு வச்சு க்ளீன் பண்ணி கோலம் போட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அன்றைக்கி அகல்லாம் முன்னாடியே நான் வாஷ் பண்ணிட்டேன். ஏன்னா மழை டைமாக இருந்ததில்ல, அதனால் முன்னாடியே வாஷ் பண்ணி காய வச்சுட்டேன். எல்லாத்துக்குமே 21 நட்சத்திரங்களுக்காக நம்ம 21 அகல் தீபம் ஏற்றினா ரொம்ப நல்லது. அதுக்கு மேலே நீங்கள் எத்தனை வேணால் ஏற்றலாம். ஆனால் முதல் நாள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு 21 நட்சத்திரங்களுக்கு 21 விளக்கு ஏற்றலாம். நான் நிறைய தான் ஏற்றிருக்கேன், இருந்தாலும் சொல்கிறேன். 21 நட்சத்திரத்துக்கு 21 விளக்கு ஏற்றும் போது நமக்கு அந்த தேவதைகள் கிட்டேருந்து நல்ல ஒரு வைப்ஸ். நடுவில் விநாயகரும், இந்த பக்கம் முருகரும், இந்த பக்கம் நம்ம குலதெய்வ சொம்பு மாதிரி. குலதெய்வம் ஃபோட்டோவை நாங்கள் வழிபட மாட்டோம். ஸோ குலதெய்வ சொம்பில் பச்சை கற்பூரம், மஞ்சத்தூள், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டு அதில் வேப்பிலை ஒரு கொத்து, மாயில ஒரு கொத்து வச்சுருவேன். ஸோ அவங்களுக்கு நேராக ஒரு விளக்கு ஏற்றுவேன். விநாயகருக்கு ஒரு விளக்கு, முருகருக்கு எப்போவுமே வெற்றி. இந்த பூஜை ரூம் இவ்வளோ டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கும். ஸோ என்னென்ன ப்ரிப்ரேஷனோ நான் காலையிலேருந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அகல் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பூவெல்லாம் போட்டுட்டு எண்ணெய், திருசல், கற்பூரம், அந்த தீர்த்தம், பஞ்ச தீர்த்தம்ன்றது ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், துளசி இதெல்லாம் போட்டு தீர்த்தம், கற்கண்டு, இந்த நெய்வேத்தியம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சாயந்தரம் சுண்டலும் அதுக்கப்புறம் வடையும் செஞ்சு நெய்வேத்தியமாக படைக்கணும். இந்த பூ இருந்ததுனால இதை அப்படியே கட்டி வச்சுட்டேன். சாமந்தி பூ போட்டிருக்கேன், கொஞ்சம் ரோஸ் இருந்தது. எப்போவுமே நம்ம நிலவாசலில் நம்ம வீட்டு குலதெய்வம் காவலுக்காக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த ஒரு திருஷ்டியுமே நம்ம வீட்டுக்குள்ளே படக்கூடாது. காவல் தெய்வம் எந்த ஒரு கெட்ட துர்சக்தியும் உள்ளே அனுப்பக்கூடாதுன்றதுக்காக அவங்க காவலுக்கு இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நம்ம மங்களகரமாக எப்போவுமே வாசப்படியில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மூதேவி வாசம் செய்வா நம்ம வாசப்படியில் உட்காந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வாசல் நமக்கு ரொம்ப மெயின் என்ட்ரன்ஸ் முக்கியன்றதுனால எப்போவுமே மங்களகரமாக மஞ்சள் பூசி கோலம் போட்டு சும்மா டெய்லி விளக்கு ஏற்றலாம், அது ரொம்ப நல்லது. ஆனால் அட்லீஸ்ட் டியூஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி ஏற்றி வைக்கலாம். அப்புறம் இந்த பாசிட்டிவிட்டி என்னென்னா, நம்ம எதை பற்றி அதிகமாக திங்க் பண்ணுறோமோ அதுதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம மனசுக்குள்ளே எந்த விஷயத்தை நீங்கள் ப்ரே பண்ணுற, இப்போ நம்ம ப்ரேயர்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வைங்களேன், பூஜை பண்ண போகிறோன்னா நல்ல விஷயத்தை திங்க் பண்ணும்போது உங்களுக்கு அது ரிலேட்டடிவாக தான் நடக்கும். யாரை பற்றியும் ஃபஸ்ட்டு நம்ம அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே கூடாது. நமக்கே நிறைய விஷயம், ஏன்னா நம்ம பக்கத்துலேயே ஒரு நல்ல தேவதைன்றது எப்போவுமே இருக்குமா. அது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன பேசுகிறீங்க, யாரை பற்றி பேசுகிறீங்கன்னு எல்லாத்தையும் லிசன் பண்ணிகிட்டே இருக்குமா. அந்த தேவதை ஏஞ்சல்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்டியன்ஸ்லாம் ஏஞ்சல்னு சொல்லுவாங்க. நம்மலாம் என்ன சொல்லுவோம்னா தேவதை அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த நல்ல தேவதை என்ன பண்ணுமா, நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி தான் நம்மளை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறது. ஸோ நம்ம எல்லாமே நல்ல விஷயத்தை பேசுகிறோம், நல்ல விஷயத்தை பண்ணுறோன்னா அது நமக்கு சதாஸ்து அப்படின்னு ஒரு விஷ் பண்ணிட்டு போகுமா. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கே ஆகட்டும் அப்படின்னு அது சொல்லுமா. நீங்கள் மற்றவங்கள பற்றி ஏதாவது தவறாக பேசும்போது அது அப்படியே நமக்கு ஆகட்டும்னு
அது வந்து சொல்லிட்டு போயிடுச்சுன்னா அது நம்மளை தான் தாக்கும். அதனால தான் நம்ம எப்போவுமே நல்ல விஷயத்த பேசணும், நல்ல விஷயத்த பகிர்ந்துக்கணும், நல்லதை செய்யணும், அவ்வளோதான். ஸோ 6 மணிக்கு கரெக்டாக அங்கே தீபம் ஏற்றுவாங்க இல்லையா கோவிலில் திருவண்ணாமலையில், அப்போது நம்மளும் 6 மணிக்கு கரெக்டாக அகல் வச்சு விளக்கேற்றிட்டோம். பாப்பா தான் ஏற்றணும்னு சொன்னால். ஸோ இந்த காற்றுல வந்து அகல் எரியுது ரொம்ப கஷ்டம். நான் வெள்ளிக்கிழமைன்றதுனால துளசிக்கும் பொட்டெல்லாம் வச்சு பூ போட்டு விளக்கேற்றி வச்சுட்டோம். அப்புறம் வாசலில் சின்னதாக ஒரு கோலம் போட்டோம். ஏன்னா எப்போவுமே மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோலம் போட்டால் போதும், மழை வந்தால் நனைஞ்சிடும்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கலர் கோலம் போட்டுட்டு சிம்பிளாக தான் ஏற்றி வச்சோம். வீடு ஃபுல்லாக ஏற்றலை, ஏன்னா வந்து ஃபேன்லாம் போட்டால் அலை பாயும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக விளக்கேற்றிக்கிட்டேன். பூஜை ரூமில் வந்து மேலே செல்ஃபில் வந்து ஒரு எத்தனைனா ஒரு 4 அகல் வச்சுருக்கேன். அப்புறம் காமாட்சி அம்மன் விளக்கு அதெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். எப்போவுமே கார்த்திகை மாதம்னா கிருத்திகை வரும் இல்லையா, அப்போ நாங்கள் வந்து வடை பாயசம் சாதம் இதெல்லாம் செஞ்சு படைப்போம். நம்ம வீட்டில் வந்து குழந்தைங்க ஸ்கூல் போயிடறாங்க, ஹஸ்பண்ட்லாம் ஆஃபீஸ் போயிடறாங்கன்னு சொல்லிட்டு சாயந்தரம் அவங்க வந்ததும் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சு கொடுத்துருக்கோம். இல்லைன்னு வைங்களேன், லீவு டைமில் சாட்டர்டே சண்டேஸ்லலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக படையல் போட்டு படைச்சி சாமி கும்பிடுவோம். எல்லாருக்குமே வேலை அதிகமாக இருக்குன்றதால அந்த படைக்கிற இலையை வந்து எத்தனை சாப்பிட முடியும் நம்மளால், அதனால தான். ஸோ நிலவாசல் எப்போவுமே பத்தி காட்டணும், கற்பூரம் காட்டணும். நம்ம நிலவாசப்படிக்கு மேலே நம்ம வானத்தில் தான் நிறைய கடவுள்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் ஆரத்தி காட்டுறது ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் வந்து நல்ல தெய்வீக சக்தி இருக்கும் போது கெட்ட துர்சக்தியோ இல்லை கெட்டவங்களுடைய பார்வையோ அண்டாது. அவங்க நம்மளை என்னை பற்றி வேணால் பேசட்டும், என்னை பற்றி வேணால் நெகட்டிவிட்டி வரட்டும், நம்ம வீட்டுக்கு வந்து அது தாக்காது. ஸோ அன்னைக்கு வந்து இப்படி தான் கார்த்திகை தீபம் அன்னைக்கு நாங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் ஏற்றி வச்சுருந்தோம். ரொம்ப காற்றடிச்சு பாதி விளக்கு எரியவே இல்லை. அதனால் மாடியிலலாம் கூட ஏற்றி வச்சுருந்தோம். அது காற்றுக்கு வந்து அணைஞ்சிடுது, எரிய மாட்டேங்குது சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். ஸோ இப்படி தான் எப்போவுமே நான் பூஜை பண்ணுவேன். ரொம்ப முக்கியமான பூஜையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். அதாவது சரஸ்வதி பூஜை, கார்த்திகை தீபம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் மாட்டுப்பொங்கல், தைப்பொங்கலுக்கெலாம் சாமி கும்பிடுவோம். அதுமாதிரி பூவாடைக்காரி ஆடி மாதத்தில் கும்பிட்றது, மாசி மாதத்தில் கும்பம் போடுவோம். இது எல்லாமே என்னோடய வ்ளாகில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நான் என்னோடய வ்ளாகில் வந்து நான் எப்படி சின்ன சின்னதாக பூஜை பண்ணுற ரிலேட்டடாக போடுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயம், நல்ல விஷயம் மட்டும்தான் என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்குவேன். ஏன்னா இது மூலிமா உங்களுக்கு நிறைய தகவல்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு பூஜா டிப்ஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நம்மளுடைய வேலையை எப்படிலாம் நம்ம வந்து மாற்றி செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே அன்னபூரணி, லக்ஷ்மி இவங்களுக்கெல்லாம் பச்சரிசி, காசு இதெல்லாம் வச்சு தான் வைப்பேன். அதே போல் பச்சை கற்பூரம் பூஜை ரூமில் நிறைய யூஸ் பண்ணணும், ஜவ்வாது யூஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியாக இருக்கும் வீடு. ஸோ மறக்காமல் காலையில் எழுந்ததை வாசல் தெளித்து கோலம் போட்டுருவேன். அதுவும் இந்த மார்கழி மாதத்துலலாம் காலையில் எழுந்து அந்த கோலம் அந்த மாதிரி காவிலாம் கொடுத்து போட்டிங்கன்னா வீட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும், வீடு மங்களகரமாக இருக்கும், தெய்வீக சக்தி அதிகமாக தெரியும். நமக்கு வந்து கெட்டதே நம்மளை நெருங்கி வந்தாலும் அதுவே போயிடும். நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நல்ல சக்தி வந்து கெட்ட சக்தி வந்து உள்ளே அண்ட விடாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். கடவுளுக்கு உகந்த மாதம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லுவாங்க. எல்லா கடவுளுக்குமே இது விசேஷமான மாதமாக இருக்கும். கோவிலில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சால் நம்ம வாரத்தில் ஒரு நாள் இந்த புரட்டாசி மாதத்தில், மார்கழி மாதத்தில், கார்த்திகை மாதத்துலலாம் போயிட்டு தானம், காலையிலேயே அன்னதானம், அதாவது இந்த சுண்டல் அது மாதிரி பொங்கல், வெண்பொங்கல் இது மாதிரிலாம் கொடுத்தா ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ஒரு நாள் கோயிலில் காலையிலே கடவுளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்கு பால் வாங்கி கொடுத்தா நம்மளுடைய பாவங்கள்லாம் நிறைய எத்தனையோ ஜென்மத்து பாவம் குறையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்த்திகை மாதத்துலேயே ஐயப்பனுக்கு மாலை இட்டு அந்த மாதிரி காலையிலே குளிக்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து காலையிலே எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் 4 to 5 நீங்கள் அந்த பச்சை தண்ணியில் குளிக்கும் போது நீங்கள் வந்து கடவுளுக்கு எத்தனையோ பூர்வீக ஜென்ம பாவம் குறையும் சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போக முடியல, சனிக்கிழமை கோவிலுக்கு போயிட்டு சாமியில் கும்பிட்டு கோவிலில் கூட நிறைய விளக்கேற்றி வச்சுருந்தாங்க. அப்படியே எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.